ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாக்கியம் ததாதி ஸ்வபதாந்திகம். காத்யாயினி மகாமாயை மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் அதே 27வது ஸ்லோகத்தோட தொடர்ச்சி. திரும்பவும் அதை பற்றி பேசணும்னு விருப்பம் யாருக்கு? உங்களுக்கு. அதாவது மன அமைதி பெற்றவனும் ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் பிரம்மமாக ஆனவனும் கல்மஷம் நீங்கியவனுமாக இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்தடைகிறது. உயர்ந்த சுகம் என்னன்னு பார்த்தோம். மன அமைதி தான் உயர்ந்த சுகம்னு பார்த்தோம். அந்த உயர்ந்த சுகம் தானாவே அவங்கிட்ட, அந்த யோகி கிட்ட வந்து சேருது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த யோகிக்கு அடையாளத்தை இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றாரு பகவான். திரும்பவும் அடையாளப்படுத்தி சொல்றாரு. யாரெல்லாம்? ரஜோகுணம் நீங்க பெற்றவனும், மன அமைதி பெற்றவன், ரஜோகுணம் நீங்க பெற்றவன். அடுத்து உள்ளும் புறமும் எங்கும் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றல், பிரம்மசக்தி. பிரம்மங்கிற அந்த ஆற்றல் வந்து எதுக்கு நிகரானது? ஆத்மாவுக்கு நிகரானது. நிகர்னு சொல்றதை விட ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆத்மாங்கிறது நம்ம உயிர், நாம தான். உயிர் தானே நாம இந்த உடல் இல்லை, உயிர் தான் நாம இந்த உடலுக்குள்ள வசிக்கிறோம். இப்படி ஒரு வடிவெடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இந்த வடிவமற்ற உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் இந்த உடல் வடிவத்திலேயே தான் இருக்கும். அது சூக்கும உடல்னு சொல்றாங்க. இந்த உடல் வடிவத்திலே இருக்கிறதுல கண்டிப்பா இந்த உடலோட குணமான இந்திரியங்களுக்கு ஆதரவான குணங்கள் அப்படிங்கிற அந்த முக்குணத்துல தமோ குணம், ரஜகுணம், சத்வகுணம்னு சொல்லுது. சத்வகுணங்கிறது வந்து ரொம்ப சாத்வீகமானது. சாத்வீகமானதுன்னா அமைதி, பொறுமை, நிதானம், ஆழ்ந்த கருத்து, சிந்தனை, மற்றவர்களுடைய நன்மையை கருத்தில் வச்சு தன்னுடைய நன்மையை அளந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற பல நல்ல விஷயங்கள்லாம் அந்த சத்வகுணத்தினால ஏற்படக்கூடிய செயல்கள். ரஜகுணத்துல உரிமை உணர்வு அதிகமா இருக்கும். நான், எனது, என்னுடையது, என்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும், நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், பாசம், காவல், ஒரு மற்றவங்களை கட்டுப்படுத்துகிற விதம், வழி நடத்துகிற விதம் எல்லாமே அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ரஜகுணத்தில் இருக்கும். தமோ குணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, தமோ குணத்தில் அலட்சியம், அவதூறு பேசுறது, தன்னைத்தானே சோம்பலாகவும் ஓய்வாகவும் வச்சுக்கிறது. எது எப்படி போனா என்ன, நமக்கு என்ன, நமக்கு பாடு இல்லை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டே தீயா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது தமோ குணத்துலையும். ஆக 3 குணங்களுமே அவரவர் கர்மாப்படி நல்ல விதமாகவும் பயன்படும், பொல்லாத விதமாகவும் செயல்படும். அது இஷ்டப்படி தான் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது. அது இஷ்டப்படி தான் செயல்படும். அதன் தன்மைப்படி தான் அது நம்மளை இயக்கி வைக்கும் அந்த குணங்கள். ஆனா அந்த குணம் அது சுதந்திரமா அது விருப்பப்படி நம்மளை இயக்கலை. நமக்குன்னு சில ருசியும் கர்மாவும் பாவ புண்ணியமும் செயலுக்கான விளைவுக்கான செயலுமா நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 குணங்களும் நமக்கு வேலை செய்யும். புரியுதா? ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே இது பற்றி படிக்கும்போது கிருஷ்ணனுடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேருமே எல்லாரையும் மதிக்கிறவங்களாகவும், சக உயிர்களை வணக்கத்துக்குரிய உயிர்களை எல்லாத்தையும் மதிக்கிறதாகவும் வணங்குறதாகவும் பணிவோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிறதாகவும் அவங்க 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 எஜமானனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தானும் அதே மாதிரி அதிகாரமா
முரட்டு அதிகாரமா அவங்க காட்ட மாட்டாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் உள்ள பிள்ளைகளோ வேலைக்காரர்களோ அல்லது அந்த வீட்டோட அந்த மாளிகையினுடைய வாட்ச்மேனோ காவல்காரர் இருப்பார்ல, கேட் கீப்பர், அவங்களோ கூட பண்போட நடந்துக்கிட்டா அந்த வீட்டு எஜமானனும் பண்புள்ளவன்னா அர்த்தம். அவன் அடாவடித்தனமா நடந்துக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டு எஜமானனும் அடாவடியான ஆளுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ அவன் விருப்பப்படி தான் அந்த வேலைக்காரன் நடந்துக்கிறான், ஆனா முதலாளி விருப்பப்படி நடந்துக்கிறான். அதே மாதிரி இந்த 3 குணங்களும் ஜீவனுக்கு, உடல் எடுத்த ஜீவனுக்கு கட்டுப்பட்டது தான். அதனுடைய போக்குல தான் இவனுக்கு செயல்படுறான் அந்த எஜமானனுமாயி நம்ம ஆத்மாவும். ஆனா ஆத்மாவனுடைய கர்மாப்படி தான் அந்த குணமே அவனை அழைச்சிட்டு போகுது. நீ எந்த அட்ரஸ் கேட்குறியோ அந்த அட்ரஸுக்கு தானே வழிகாட்டுவானுங்க. அப்போ வழிகாட்டுறவனுக்கு வழி தெரிஞ்சிருக்குது, உன்னைய வழிகாட்டுறாங்கிறதுக்காக அவன் ஒன்றும் உன்னைய கட்டாயப்படுத்தி அதில் கூட்டிகிட்டு போலையே, அவன் இஷ்டப்படி கூட்டிகிட்டு போலையே. நீ கேட்ட அந்த பாதை வேணும்னா அவன் கூட்டிகிட்டு போகிறான், அவ்வளோதான். அப்போ குணங்கள் பொறுப்பு இல்லை. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு, சத்துவகுணத்தை பற்றி ரஜகுணத்தை தமோ குணத்தை பற்றி சொல்லலை அவர். ஏன்னா சத்துவகுணத்தை பெரும்பாலும் ஒருத்தன்ட்ட இருக்குது அப்படின்னா அது சாத்வீகமான குணம், அவனை விட்டுறத்தான் செய்யும். தமோ குணமும் கைவிட்டுரும். ஏன்னா அதுக்கு சுறுசுறுப்பாகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை கூட அது அலட்சியப்படுத்துங்கிறதுனால அந்த குணத்தாலேயும் ஆபத்து இல்லை. தமோ குணத்தினால. சத்துவ குணத்தினாலேயும் ஆபத்து இல்லை. ஏன்னா சத்துவ குணம் எப்போதுமே சாத்வீகமான பாதையில் அது பாட்டுக்கு விலகித்தான் இருக்கும், சாத்வீகமான பாதையை வழிகாட்டிட்டு பேசாமல் இருக்கும். ஆனால் இந்த ரஜகுணம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நான் எனதுங்கிற அந்த உரிமையிலிருந்து நம்மளை விடுவிக்காது. அதனால தான் இங்கே மற்ற 2 குணத்தை சொல்லாமல் இங்கே ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் அப்படின்னு சொல்றாரு அவர். இந்த உரிமை உணர்வு இருக்கே, கிருஷ்ணனுடைய முதல் கருணைய செல்வத்திலிருந்து, சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உடல் உறவுகள் சம்பந்தப்பட்ட இந்த ஜட உலக சம்பந்தப்பட்ட உரிமை உணர்வுல இருந்து நம்மளை துண்டிச்சு தனிப்பட்ட முறையில் நிறுத்தி வைக்கிறதா கிருஷ்ணனுடைய முதல் கருணையே. அது பலருக்கு அது கிருஷ்ணர் அப்படியா செய்வாரு அப்படின்னா பயமா இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. நான் எங்க சொல்றேன், கிருஷ்ண பக்தின்னு கிருஷ்ணனுடைய முதல் கருணையே உனக்கு உலக பந்தத்திலிருந்து ஒட்டுறவு இல்லாம ஏன்னு கேட்க நாதி இல்லாம தனித்து நிறுத்துறது தான். அதான் கிருஷ்ணனுடைய கருணைன்னு சொன்னா அது நானா சொல்றேன். அப்படித்தான் பெரிய மகான்களும் ஆச்சாரியர்களும் கிருஷ்ணனே கூட அப்படித்தான் சொல்றான், பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிப்பேன்னு. அப்ப அதுக்கு பேர் அதானே. அவனுக்கு எந்த சுமையுமே இல்லாம, சொத்தே இல்லைன்னா சுமை இல்லைங்கிறது அர்த்தம். அப்போ அந்த சுமை இல்லாம போறத நினைச்சு பார்க்க விரும்பல மனிதர்கள். அந்த சுமை வேணும் தான். எதுக்காகனா அதுதான் சொத்துன்றான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்போ கிருஷ்ணருடைய கருணை பலருக்கு பயமா தானே இருக்கும், சிலருக்கு பயம் இருக்காது. அந்த சிலருக்கு பயம் இருக்காதுன்னா அவன் ஒன்று இந்த சுமையால, இந்த உலகியல் சம்பந்தங்களால அவன் செயல்பட முடியாம தமோ குணத்துல கூட அவன் வெறுப்பாவும் கைவிடுற நிலைமையிலையும் ஆளாகி இருக்கலாம். அதுக்கும் கிருஷ்ணன் காரணம்னு சொல்லிடுவான். அதே சமயத்துல வலுக்கட்டாயமா அவனுடைய உறவுகள் மரணத்தினாலேயோ வேற உட்பகை விரோதத்தினாலேயோ குரோதத்தினாலேயோ தங்கள் புலன்களுக்கு எதிரிகளாக இருக்கிறதுனாலேயோ முரண்பாடான பல சம்பவங்களால அந்த சொந்த பந்தங்கள், அந்த ஐஸ்வர்யம், பணம், காசு எல்லாமே அவனை விட்டு போயிடும். அப்படியும் அவன் தனிமைப்படுத்தப்பட்டாலும் அதுவும் கிருஷ்ணனுடைய கருணையினால அவன் தனிமைப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக கிருஷ்ணனுடைய முதல் கருணைய ஒருத்தனை உலகியல் விஷயங்கள்ல இருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது இழப்புன்னு நீ வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்பட்டு பயந்தாலும் சரி, நல்ல வேலை சுமையெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி விட்டு உதறிட்டு விலகி போனாலும் சரி,
ரெண்டுமே கிருஷ்ணனுடைய கருணைங்கிறதுல எந்த அசம்பாவிதம் எதுவுமே இல்லை. கிருஷ்ணனுடைய கருணை தான் அப்படின்னு தாராளமாக சொல்லிக்கலாம். அது அசம்பாவிதம். அதாவது நான் அந்த சம்பவம் நடக்க தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி யாரும் அதை விளக்கலை. எனக்கு அப்படிலாம் சம்மந்தம் இல்லாமல் போக வேண்டாம், உலக சம்பந்தத்தில் தான் நான் இருக்கணும், அதுக்கு தான் கிருஷ்ணன் உதவி செய்யணும்னு யாரும் இதுவரைக்கும் கேட்டதா இல்லை. அப்படி இருக்கிறதுனால தனித்து வைக்கிறது அப்படின்னு அது எந்த துன்பமோ மரணமோ வறுமையோ பகையோ விரோதமோ குரோதமோ இல்லாம அவனுக்கு சொந்த பந்தமோ சொத்து சுகமோ அவனை கைவிட்டுட்டு விலகிருச்சு அப்படின்னு சொன்னா, சுமூகமா நல்ல விதமாவே விலகிருச்சுன்னு சொன்னா, அது மட்டும் கிருஷ்ணன் கருணை இல்லாம எப்படி போகும்? அதுவும் கிருஷ்ணனுடைய கருணை தானே. ஆக எந்த வழியில பார்த்தாலும் இந்த ஜட சம்பந்தத்திலிருந்து அப்புறப்படுத்துறது தான் கிருஷ்ணனுடைய கருணைங்கிறதுல மறுக்கவே முடியாது இல்லையா? அதுதான் கிருஷ்ணனுடைய கருணை. அதை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கட்டி போட்டிருக்கிற நாயை அவுத்து விட்டோம்னா நில கொள்ளாம தவிக்கும். அந்த மாதிரி உனக்கு பந்தத்துல இருந்து விடுதலை கிடைச்ச உடனே ஐயோ ஒண்ணும் இல்லாம போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்பு இருந்துச்சுன்னா, அந்த அவுத்து விட்ட நாயை, கட்டி போட்டிருக்கிறதுல இருந்து அவுத்து விட்ட நாயை நினைச்சு பார்க்கணும். இப்படித்தானே நம்மளும் திரியிறோம். ஒண்ணுமே அவுத்து விட்ட உடனே நில கொள்ளாம திரியிறோம். எஜமானன் கையில இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தோம். நம்மளால இப்போ பகவான் அவுத்து விட்டாரு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு அலமோதிக்கிட்டு வருவோம். அந்த நாயோட நிலைமைன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கே தெரிஞ்சு போகும், சே இப்படியா இருக்கிறது அப்படின்னு சிரிப்பு வந்துடும். அப்புறம் அமைதி தானா வந்துடும். அதான் ரஜோகுணம் நீங்க பெற்றவனுங்கிறத அவர் சொல்றதுக்கு காரணம். ரஜோகுணம் உரிமை உணர்வு இந்த சொந்த பந்தத்துல இருந்தா அவனுக்கு விட்டுரும். மற்றபடி சத்து குணமும் தமோ குணமும் ஏற்கனவே கைவிடுற நிலைமையில தான் இருக்குது. அதனால அந்த ரெண்டு குணத்தை பகவான் சொல்லல. ரஜகுணம் தான் இங்க வாழ வைக்கிறது, இங்க ஈடுபடுத்துறது. அது விட்டு போச்சுனாலே அவன் அமைதிக்கான ஒரு பெரும் பகுதி, அமைதிக்கான வாய்ப்பு அவனுக்கு அதிகமாவே கிடைச்சிடும். பெரும்பகுதியான வாழ்க்கையில அந்த அமைதிக்கான பகுதி அதிகமாவே கிடைச்சிடும் ரஜகுணம் போயிருச்சுனாலே. அடுத்து பிரம்மமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. பிரம்மபூதம் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சபூதங்கள் எல்லாமே உள்ளும் புறமும் இந்திரியங்களாகவும் உடலாகவும் சூக்கும உடலாகவும் எண்ணமாகவும் கருத்தாகவும் மரமா செடியா கொடியா நம்ம வாழ்ற இடமா நம்ம முடியிலிருந்து நகம் வரைக்கும் உடல்லையும் சரி உள்ளும் புறமும் சரி பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடலும் அந்த உலகியல் வாழ்க்கையும் பொருத்தமா. அப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது. அதுதான் பிரம்மம். அதுக்கு வடிவம் கிடையாது. எந்த மாதிரியான வடிவம் செயல்படுறதுக்கு தேவைப்படுதோ அந்த வடிவத்தை அந்த பிரம்மம் எடுத்துக்கும், அல்லது அந்த வடிவத்துக்குள்ள அந்த பிரம்மம் மறைஞ்சிருக்கும். பிரம்மம் அப்படிங்கிறத நல்லா உணர ஆரம்பிச்சோம்னா, இந்த காற்று நீர் நெருப்பு அப்படின்னு பாக்குறோம்ல, இதுக்கெல்லாம் எந்த வடிவமும் கிடையாதுல்ல. வடிவம் இருக்குது, ஆனா எந்த வடிவமும் கிடையாது. ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஆற்றல். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆகாயம்னு ஆரம்பிக்கும் போதே அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது. அதுக்கப்புறம் சுவை மனம் வடிவம் நிறம் திடம் எல்லாமே வந்துடும். அஞ்சுலையும் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றும் கூடிக்கிட்டே வந்து கடைசியில் அஞ்சுக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு உடலும் எல்லாமே. உடலும் இந்திரியங்களும் மனசு புத்தி எல்லாத்துலேயுமே அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றல் இருக்கத்தான் செய்யும், ஜடப்பொருளா இருந்தாலும் சரி. அப்போ இப்ப நீ உனக்கு பிடிச்ச ஒரு பண்டம் நீ சாப்பிட்றன்னு அறிமுகமான விஷயம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதிரசம் பிரசாதமா கொடுத்தோம், சாப்பிட்ற. அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். வேற ஒருத்தங்களுக்கு நீ சாப்பிடாமலே வேற ஒருத்தங்களுக்கு அந்த அதிரசம் அந்த பொருளை கொடுக்குற, சாப்பிட சொல்ற. அதனுடைய சுவையை அவங்க ருசிக்கிறாங்க. காரமா இருக்குன்னு அவங்க சொன்னா நீ நம்பிடுவியா? அது எப்படி காரமா இருக்கும் அப்படின்னு கேட்ப. அதுவே அதிரசம்.
அதிகமான சுவை இருக்கக்கூடிய இனிப்பு சுவை இருக்கக்கூடியது, அதனால அது ரசம்னு பேர் அதுக்கு. ஏன்னா ரசம்ங்கிறது மட்டும்தான் இனிப்பு. அந்த இனிப்பு ரசம் அதில் அந்த பொருளில் இருக்குது. தானியத்தை மாவாக்கி அதை எண்ணெயில் பொரித்து வச்சிருக்குது. அதில் இனிப்பு இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும். எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னு நல்லாவே தெரியும். அது காரமாக இருக்குதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியாது. அதே மாதிரி தான் பிரம்மங்கிறது உனக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்குது, எல்லா ஜடப்பொருள்களையும் இருக்குது, எல்லா பஞ்சபூதங்களையும் இருக்குது. அப்படிங்கிறத நீ பிரம்மங்கிறத உணர்ந்துட்டேன்னா அந்த பிரம்மத்தையும் நீ தாராளமா உணரலாம். அது பிரம்மத்தை வேற எந்த வடிவத்துல மாத்தி யாரு எப்படி சொன்னாலும் அடையாளம் காட்டினாலுமே உன்னால நம்ப முடியாது. பிரம்மம், நானும் பிரம்மம், இங்க இருக்கிறது எல்லாமே பிரம்மம், எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது பிரம்மம். அது வெவ்வேறு வடிவத்துல இருக்குது. அந்த உள்ளும் பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், பிரம்மங்கிற அந்த ஆற்றல் எனக்குள்ளேயே இருக்கிறதுனால என்னால பிரம்மத்தை உணர முடியும் அப்படின்னு உன்னால நல்லாவே நம்ப முடியும். இதெல்லாம் தனக்குத்தானே யோசிச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கிற ஒரு விஷயம். அப்போ எங்கும் நிறைந்த பிரம்மமாவே தன்னை உணர்ந்தவன் அப்படின்னா, ரஜகுணம் போயிருச்சுன்னா பிரம்மமா தன்னை உணர்ந்துருவான். உணர்ந்துடலாம்ல? நீங்க புரியலன்னா திருப்பி கேளு. அடுத்து முக்கியமான விஷயம் கல்மிஷம்ன்றாரு. அந்த கல்மஷம் நீங்க பெற்றவனும் அப்படின்றாரு. ரஜகுணம் நீங்கிருச்சு, பிரம்மமாவும் உணர்ந்தாச்சு, அமைதியும் வந்துருச்சு, கல்மஷம் போகணும் அப்படிங்கிறாரு. கல்மஷம்னு அது எப்படி போகும்? அதோட தன்மை என்ன, அதனுடைய உணர்ச்சி என்ன, அதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது துரோகமா, பகையா, விரோதமா, இல்லை எதிரி மனப்பான்மையா, அபகரிக்கிற குணமா, இல்லை பொறாமை குணமா, இல்லை யாரையும் அலட்சியமா உதாசீனமா இளக்காரமா பேசுற குணமா, இதெல்லாம் கிடையாது. கல்மிஷம்ங்கிறது அது ஒரு தனிச்சுவை, தனியான ஒரு வகை. அது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் தெரியாது எனக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பொறாமைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பயம்னா என்னன்னு தெரியும், கோபம்னா என்னன்னு தெரியும், ஆத்திரம், பகை, விரோதம், குரோதம் எல்லாமே தெரியும்ல. கல்மிஷம்ங்கிறது கிருஷ்ணர் அவருடைய அரண்மனையில் இருக்கும்போது ருக்மிணி ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பனை போல, தன் ஆசிரியனை போல இருக்கக்கூடிய நலம் விரும்புகிற ஒரு பிராமணர்கிட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க ருக்மிணி அம்மா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, கிருஷ்ணனை கட்டுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவளை அவளுடைய உடன் பிறந்த சகோதரன், மூத்த சகோதரன், தன்னுடைய ருக்மிணிங்கிற அந்த செல்ல தங்கச்சிய சிறுமிய, அவனுடைய நண்பன், அவன் பொய் வேஷக்காரு, கிருஷ்ணனுக்கு விரோதமானவன், அவனை அந்த நல்லவேன்னு நம்புறான் அந்த ருக்மிணியுடைய அண்ணன் ருக்மி. அப்போ அவனுக்கு தான் தங்கச்சியை மனம் முடிச்சு கொடுக்கணும்னு விரும்புறான். ஏன்னா கிருஷ்ணனை அவன் அந்த அளவுக்கு கெட்டவனா ருக்மி கிட்ட காட்டி வச்சிருக்கிறான். யாரு? சிசுபாலன் கெட்டவனா காட்டி வச்சிருக்கிறான். அதை நம்புறான் ருக்மிணி. தான் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான், தங்கச்சி மேல அளவு கடந்த பாசம். அவள் சிறுமி, அவளுக்கு விவரம் தெரியல, கிருஷ்ணனை போய் விரும்புறா அப்படின்னு அவன் தப்பா நினைக்கிறான். அவங்க அப்பாவும் மூத்த மகனுடைய பேச்சை தட்ட முடியாம தர்ம சங்கடத்துல இருக்காது. அவருக்கு ரெண்டுமே தெரியல, சிசுபாலனையும் தெரியல, கிருஷ்ணனையும் தெரியல. தான் பொண்ணு கிருஷ்ணனை விரும்புறா, ஆனா தன் மகன் கிருஷ்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், சிசுபாலனுங்கிற தன் நண்பனுக்கு தான் கொடுப்பேன், அப்பதான் என் பொண்ணு எதிர்காலத்துல ராஜ்ய பரிபாலன், ராஜ்யம்லாம் இருக்குது, அவனுக்கு ராஜ்யம்லாம் கிடையாது, ஒரு சாதாரண யாதவ விவசாயி, மாடு மேய்க்கிறவன், அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு இவன் யோசிக்கிறான். இன்னைக்கு ஏதோ ராஜ்யம் வந்திருக்குது, அவன் அபகரிச்ச ராஜ்யம் அது, மாமனை கொன்னுட்டு அபகரிச்ச அந்த இனம் யாதவ இனம், அப்படி இவனுக்கு நினப்பு. ஆனா சிசுபாலன் ராஜ்ய பரம்பரைன்னு இவனுக்கு நினப்பு. அதனால சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் ருக்மிணிய. அப்போ இந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்ற சொல்லி கடிதத்தை அந்த அம்மா அந்த பிராமண தந்தை கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, குரு கிட்ட. அவரு வேகமா போய் அவசரமா கிருஷ்ணனுடைய கையில அந்த கடிதத்தை சேர்த்துட்டாரு. கிருஷ்ணர் அந்த கடிதத்தை படிச்சாரு, உடனே கிளம்பிட்டாரு, வந்தாரு. அத்தனை பேருக்கும் முன்னால சுயம்வரம் தங்கச்சிக்கு நடத்துறதா ஏற்பாடு பண்ணி இருக்குது.
அப்ப எல்லாம் சுயவரம் தான். பொண்ணு கையில மாலையை கொடுத்துருவாங்க. எல்லா ராஜ்யத்து ராஜாக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபசரித்து மரியாதையாக கௌரவமாக வச்சுருப்பாங்க. பொண்ணு யாரை விரும்புகிறாளோ அவங்க கழுத்தில் மாலை போட்டோன்னா அவனை மணாளனா ஏற்றுக்குவா. மற்ற ராஜாக்கெல்லாம் சரி சௌரியமாக இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சுட்டு அச்சதையை போட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் நடந்தது. அப்போது அந்த சுயவரத்துக்கு சிசுபாலனுக்கு தான் ருக்மிணி அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு தான் சுயவரத்தை நடத்தினான். மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முணுமுணுப்பு, கோபம். அவங்க எல்லாருக்குள்ள மனசுக்குள்ளேயும் கல்மிஷம் வந்துருச்சு. அது என்ன இவன் இப்படி நடத்துறான், சிசுபாலனுக்குத்தான் முடிவு பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவ கையில மாலையை கொடுத்து என்னமோ தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் பொதுவா தேர்தல் நடத்துற மாதிரி வித்த காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாதி பேருக்கு கோபம். சிசுபாலனுடைய ஆட்களுக்கெல்லாம், அவனுடைய வேலையாட்களுக்கெல்லாம் நம்ம ராஜாவுக்கு தான் ராணியை மாலை போட சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க அண்ணனை சொல்லி இருக்கிறான். அதனால ராணி கண்டிப்பா நம்ம ராஜாவுக்கு தான் மாலை போடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் மேலதாளங்கள் எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தயார் நிலையில சிசுபாலனுடைய வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க. கிருஷ்ணன் மேல ருக்மிணிக்கு விருப்பம் இருக்குது. கிருஷ்ணனை ரகசியமா வர சொல்லி இருக்கிறதா ஒரு தூது ஒற்றன் மூலமா நமக்கு தெரியுது. அதனால எந்த நேரமும் கிருஷ்ணன் வரலாம். வந்தான்னா அவனை எப்படி எதிர்க்கணும், எப்படி அப்புறப்படுத்தணும், அவனை ராஜ்யத்துக்குள்ளேயே வரவிடாம எப்படி துரத்தி அடிக்கணுங்கிறதுக்காக அவங்களும் ரெடியா இருக்கிறானுங்க சிசுபாலனுடைய ஆட்கள். தன் எஜமானனுடைய வைபவம், கல்யாண வைபவம் சிறப்பா நடக்கணும்னு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு இடைஞ்சலா வரக்கூடிய கிருஷ்ணன் மேல பிரியமா ராணியை வரவழைச்சிருந்தாலும் கிருஷ்ணனை எப்படி விரட்டணுங்கிறதுக்காக ஒரு படையும் தனியா இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல கிருஷ்ணன் வராரு. ருக்மிணி சம்பிரதாயப்படி காத்யாயனி கோயிலுக்கு மணப்பொண்ணு அம்மா துர்காம்மா கோயிலுக்கு வணங்க வேண்டியது அவங்க கடமை. அதுக்காக வர்றாங்க. கோயிலுக்கு வர்ற வழியில் இவங்க நேர அரண்மனைக்கு வராமல் கிருஷ்ணர் நேர கோயிலுக்கு போகிறாரு. அங்கேருந்து பொண்ணை ரதத்தில் ஏற்றுறாரு, கிளம்பிட்டாரு. கிருஷ்ணன் மட்டும் தனியாக ருக்மியினுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்காங்கிறத பலராமர், அண்ணன் பலராமர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் படையோட புறப்பட்டு வந்துட்டார். ஏன் கிருஷ்ணர் அவங்களெல்லாம் கூட்டுறோம், இது என் சொந்த விஷயம், ராஜ்ய வீரர்களை, அரசாங்க வீரர்களையும் தன் சொந்த விஷயத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன், தேசத்தினுடைய சொத்து அது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் மட்டும் தனியாக வந்திருக்கிறாரு. ஆனால் அண்ணன் பலராமர் அவருடைய படையை எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டு வந்துட்டார் தம்பிக்கு உதவியா. வர்றதுக்குள்ள இங்கே புறப்பட்டாங்க. இந்த படைகள்லாம் கிருஷ்ணனை தாக்குறதுக்கு வேற இடத்துல எதிர்பார்த்திருந்த படைகள்லாம் கிருஷ்ணர் எதிர்பாராத விதமா கோயில்ல இருந்தே ராணியை கடத்திட்டு போறாருங்கிறது தெரிஞ்சு அவங்க வர்றதுக்குள்ள பலராமர் குறுக்க தடுத்து அவங்க நேரடியா சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியா மோதல் சந்திக்க போற நேரத்துல ருக்மிணி தான் ரதத்தை ஓட்டிட்டு போறத பாக்குறாரு. பலராமரும் பாக்குறாரு, அவங்க அண்ணன் ருக்மியும் பாக்குறான். தன் தங்கையே அவனை கிருஷ்ணனை காப்பாற்றி ரதத்தில் ஓட்டிட்டு போகும்போது நாம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ருக்மியும் கொஞ்சம் திகைக்கிறான், பலராமரும் திகைக்கிறார். இதில் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? பொண்ணு விரும்பி இருக்கிறா சுயவரத்தில் கிருஷ்ணனை, இதில் யார் சண்டைக்கு வரப்போகிறது அப்படின்னு பலராமரும் நியாயமாகவே எதிர்த்து நின்று பேசும்போது ஒருத்தர் சண்டைக்கு வர துணியலை. ராணிமாவே விரும்பி கூட்டிகிட்டு போகுதில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனாலும் ருக்மி கொஞ்சம் நேரம் கழித்து சுதாரித்து சிசுபாலனுக்கு என்ன பதில் சொல்கிறது, எப்படியும் தங்கச்சியை மீட்டுருவோம்னு சொல்லிட்டு தேர் எடுத்துக்கிட்டு பின்னாடி துரத்திட்டு போறியான். போய் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தனியான ஒரு காட்டில் ருக்மியினுடைய தேருக்கு நிகராக, தங்கச்சியோடைய தேருக்கு நிகராக ருக்மியால் ஓட்ட முடியாது. ஆனால் தங்கச்சி வேணும்னே ரதத்தோட வேகத்தை குறைச்சி அண்ணங்கிட்ட பிடிபடுற மாதிரி நிறுத்துறான். அண்ணன் மாட்டிக்கிட்டான். கிருஷ்ணர் அவனை சிரச்சேதம் பண்ணுறதுக்கு பதிலாக முடியை மட்டும் தலையை அறகுறையாக சிரைச்சி விட்டுறாரு வாளால். அதுக்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ணன் காலை பிடிச்சி கெஞ்சிரா தங்கச்சி, எங்கள் அண்ணனை விட்டுருங்களேன், அதான் நம்ம வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சினோடனே ருக்மிக்கு தான் தங்கை தனக்காக கண்ணீரிட்டு அழுகிறதும், தனக்கு வரப்போற கணவன் அவன் எவனோ ஒருத்தே
அந்த புருஷன் காலில் விழுந்து, வேறொரு ஆடவன் காலில் விழுந்து, தான் தங்கச்சி தனக்காக தன் உயிருக்காக அவ கண்ணீர் விட்டு கதறதையும் அழுகிறதையும் பார்த்து இந்த அண்ணனுக்கு மனசு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. என் உயிருக்காக என் தங்கை இப்படி நான் அழுது பார்த்ததில்லை, வேறொருத்தன் காலில் விழுந்து கெஞ்சிராளே, என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கிருஷ்ணன் அவனை அவமானப்படுத்தினது கூட பெருசாக தெரியல. தங்கச்சி கண்ணீர் விட்டு அழுததையும் அவன் காலில் விழுந்து கெஞ்சிறதையும், யார் காலிலையாவது என் தங்கச்சி விழுகிறத நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேனா, எப்படியெல்லாம் வளர்த்தேன் என் பிள்ளைய, எவ்வளோ பாசமாக வச்சுருந்தேன், எவ்வளோ உயர்வாக வச்சுருந்தேன், சின்னஞ்சிறு சிறுமி விவரம் தெரியாதுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த பிள்ளை இவ்வளோ வீரமாக ரதத்தை ஓட்டிட்டு வந்ததும், தனக்கான கணவனை தேர்ந்தெடுத்ததும், அவளுடைய ரதத்தை என்னாலேயே மிஞ்ச முடியாதுங்கிறது எனக்கே நல்லா தெரியும். வேணும்னே அவள் ரதத்தை வேகத்தை குறைச்சி மாட்டி விட்டதும், ஊருக்குள்ள 2 நாட்டுக்குள்ளேயும் அவை நாட்டில் போயும் நான் அவமானப்பட முடியாமல், நம்ம நாட்டிலையும் தன் நாட்டிலையும் அவமானப்பட முடியாமல் நடுக்காட்டில் கிருஷ்ணகிட்ட மாட்டி இந்த பஞ்சாயத்தை எப்படி முடிச்சதும், அவள் காலில் விழுந்து கெஞ்சி உயிர் பிச்சை வாங்குறதும் இவனுக்கு நினச்சி பார்க்க முடியல. இந்த சின்னஞ்சிறு சிறுமிக்கு, என் செல்ல தங்கச்சிக்கு இவ்வளோ அறிவும் இவ்வளோ ஆற்றலும் இவ்வளோ யோசனையும் என் மேலே இவ்வளோ பாசமும் இறக்கமும் இருக்குதா அப்படின்னு இவன் கலங்கி போய் உக்காந்துருக்கான். அப்படியே அறகுறையா மண்டை சரிச்சதோட அந்த மரத்தடியிலே உட்காந்துருக்கான். அந்த மரம் இன்னும் இருக்கு மதுராவில். அப்போ பிராட தேசம் அவங்க நாட்டோட பேரு. அந்த சந்தர்ப்பத்தில் ருக்மி பழையபடி தலையை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ருக்மிக்கு மகங்கள்லாம் பிறந்து பிரத்யும்னன் ஆயிடுச்சு. இப்போ ருக்மிணியுடைய மகளுக்கும் அதே மாதிரி தங்கச்சிக்கு நடத்துற மாதிரி சுயவரம் நடத்துறான். அப்பவும் அவனுக்கு என்ன ஆசைன்னா, தன்னுடைய தங்கை மகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நல்லதுங்கிற ஆசை இருக்கு. தன்னுடைய தங்கை மகன் வந்து கல்யாணம் பண்ணணுங்கிற, தன் பொண்ணை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதே சமயத்துல நம்மளை வெறுத்து அவமானப்படுத்தி தன்னுடைய தங்கையை அபகரிச்சுட்டு போன அந்த கிருஷ்ணன் மேல இருக்கிற கோபமும் இருக்குது. அந்த கிருஷ்ணன் அதுக்கப்புறம் தன் தங்கச்சிய தன்னோட வீட்டுக்கு இதுவரைக்கும் இவன் கிருஷ்ணன் அனுப்புனதே கிடையாது. தன்னை பற்றி தங்கை நினைச்சிக்கிட்டு இருக்காளா, மறந்துட்டாளா, இல்ல தன்னை மன்னிச்சுட்டாளா, பாசம் அப்படியே இருக்குதா, ஆனாலும் அன்னைக்கு எனக்காக உயிர் பிச்சை வேண்டி அவ அழுதாளே அப்படிங்கிற பல்வேறு உணர்ச்சிகள்ல அதுதான் கல்மிஷம். அதாவது பகையும் உறவும் பாசமும் பந்தமும் சந்தேகமும் சத்தியத்து மேல ஒரு அவநம்பிக்கையும் எல்லாமே இருக்கிறது தான் கல்மிஷம். மனசு வந்து இந்த கத்தரிக்காய் கண்ணி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனம் கெட்டு போச்சுன்னா கல்மிஷம். அது ஒரு சரியான முடிவுக்கே வராது. இதுதான் அந்த கல்மஷம்ங்கிற அந்த உணர்ச்சியோட லட்சணம். இது இங்கே மட்டும் இல்ல, பீஷ்மர் ஆகட்டும் துரோணர் ஆகட்டும் எல்லாத்துக்கு மேலுக்குள்ளேயுமே அந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அவங்களுக்கு துரியோதனை மோசமானவன்னு நல்லாவே தெரியும். அவங்க பாண்டவர்களுக்கு இறக்கப்படணுங்கிறதும் அதுதான் நியாயம், அதுதான் சத்தியம் தர்மம்னு தெரியும். இருந்தாலும் நன்றி உள்ளவனா நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் தனக்குத்தானே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு தன்னையே அந்த கெட்டவனுக்கு உதவியா நடத்திக்கிறது. இதே மாதிரி பல்வகையான உணர்ச்சிகள் எல்லாமே மொத்தத்துல சுருக்கமா சொல்ல போனா 2 கட்ட நிலை. நல்லது கெட்டது தெரியாதது, சத்தியத்தை சந்தேகப்படுறது, உத்தமத்தை உண்மத்தமா நினைக்கிறது, அதுக்காக தன் உயிரையும் கொடுக்கிறேன்னு கொள்கைங்கிற பேர்ல நடந்துக்கிறது, இதெல்லாம் கல்மிஷமான மனசு. இந்த கல்மிஷமான மனசு இருக்கிற பகையாவது பகையா இருந்துரும், உறவாது உறவா இருந்துரும், துரோகமாவது துரோகமா இருந்து என்னைக்காவது அந்த துரோகத்துக்கு அடி வாங்கிடுவோம், விரோதமாவது என்னைக்காவது சண்டை இழுத்து விட்டு விரோதமும் ஒரு வழியா ஒரு முடிவு கொண்டு வந்துடும். ஒன்று எதிரி சாவான், இல்லாட்டி நம்ம சாவோம். இந்த கல்மிஷம் இருக்கே அது எல்லாத்தையும் கெடுத்துரும். அதனால அது நீங்க பெற்றவனும் அப்படிங்கிறாரு. ரஜோகுணம் நீங்கணும், சத்தியத்து மேல சந்தேகம் வராத குணம் வேணும், அதாவது கல்மிஷம் நீங்கணும். எங்கும் பிரம்மம் எதிலும் பிரம்மம் நானும் பிரம்மங்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணரணும். அமைதி இருக்கணும். அமைதி இருக்கணும்னா வைராக்கியமும் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கணும். தான் தான் தன்னுடைய புலன்களுக்கும் தன்னுடைய குணத்துக்கும் தன்னுடைய செயலுக்கும் எஜமானன் அப்படிங்கிறத ஜீவன் உணரணும். அது ஆனா பொண்ணாங்கிறது பிரச்சனை இல்லை.
ஆணுக்கு பொண்ணு அடங்கினவ, பொண்ணுக்கு ஆண் அடங்கினவன் எல்லாம் அந்த பஞ்சாயத்தே வச்சுக்கூடாது. அதெல்லாம் அறிவில்லாம பேசுறது. ஏன்னா பொண்ணு தான் பெத்து போடுற ஆணையும். அப்போ ஆணுக்கும் தாய் அவதான். அது இத்தினூண்டு குழந்தையா இருந்தாலும் சரி, அது அந்த பொண்ணு தானே, அவ ஆம்பளை பயல்களுக்கு தாய் தானே, அவ ஆணையும் பெத்து போடுவல்ல. அப்போ ஆண் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஜீவன் அப்படின்னு மட்டும்தான். அந்த ஜீவன் தன்னையும் உணரணும், தன் சுற்றத்தையும் உணரணும், தன் குணத்தையும் உணரணும். அப்படி உணர்ந்து எங்கும் பிரம்மம் எதிலும் பிரம்மங்கிறத, தானும் பிரம்மங்கிறத உணரணும். உரிமை உணர்வு, ரஜகுணம் போகணும், கல்மிஷம் போகணும், அமைதி இருக்கணும். அமைதி, வைராக்கியம், பக்தி, எல்லாம் பணிவு எல்லாமே இருக்கணும். அப்பதான் வீரம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த அப்படிப்பட்டவனை உயர்ந்த உன்னதமான சுகம் தானா வந்து அடையுங்கிறார். அப்போ ஜீவன் எப்பவுமே ஆனந்தமயம், சச்சித் ஆனந்தமயமான அந்த ஜீவன் எப்பவுமே ஆனந்தமா இருக்கும். சச்சிதானந்தமா, சத் சித் ஆனந்தம். சத்துன்னா சத்தியம், சித்துன்னா வெற்றி. அப்போ சத்தியத்துக்கு தர்மத்துக்கு வெற்றியான அந்த ஆனந்தம் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். அவன் இங்கே என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அரசாள்வனா இருந்தாலும் அன்றாடங்காட்சியா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன்லாம் கிடையாது. இந்த குணமெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் எப்பவுமே சுகவாசி தான். அவன் தெய்வத்துக்கு நிகரான ஆனந்தத்தை அனுபவிப்பான். அந்த தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான குணங்கள்லாம் இதெல்லாம் தான். அப்படிப்பட்டவனை தான் அவர் யோகின்னு சொல்லி பாராட்டுறார். அவன் தான் பெரிய யோகக்காரன். புரியுதா? அதுக்கப்புறம் ருக்மி சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய ருக்மியினுடைய மகளையும் பிரத்யும்னனே வந்து சுயவரத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி திரும்பவும் அவனை கொண்டு போவான். அப்போ ருக்மிக்கு ஆனந்தமா இருக்கும். நீ மட்டும் வந்திருக்கியே, இங்க எதிரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா அப்பவும் எதிரிகள் எப்படி வர்றாங்கன்னா, இவன் இதுக்கு முன்னாலேயே சிசுபாலனுக்கு பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு சுயவரத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டான். இப்ப தன்னோட தங்கை மகனுக்கு பொண்ணை கொடுக்கறதா உறுதியா இருந்துக்கிட்டு இப்பவும் தேண்டத்துக்கு தான் நம்மளை எல்லாம் கூப்பிட்டுருக்கான்னு எல்லாருக்கும் கோபம் இருந்தது. அவங்கெல்லாம் பிரத்யும்னனுக்கு மட்டும் அந்த பொண்ணு மாலையை போடட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகையோட தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் மனசுலையும் கல்முஷம் தான் இருந்தது. இவனும் சந்தேகத்தோட தான் இருந்தான். தனியும் ஒரு பையனா இவன் என்ன பண்ணுவான், என் பொண்ணு இவனுக்கு மாலை போட்டுருச்சுன்னா இவனால எப்படி காப்பாத்திக்க முடியும், நானும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே அவன் வீரமா பேசுறது கேட்டு இவனுக்கு ருக்மிக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். இருந்தாலும் இளங்கன்று பயமறியாதுன்னு இவன் சந்தோஷமா இளமையா சும்மா பேசுறான். இருந்தாலும் கிருஷ்ணனுடைய மகனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கிறது பாராட்டுக்குரியது தான். ஆனா எதிரியினுடைய சூழ்நிலையினுடைய ஆபத்து தெரியாம இவன் அசட்டு துணிச்சல்ல பேசுறான்னு நம்பினா ருக்மி. என்னால் உனக்கு உதவ முடியாது மாப்பிள்ள, நீயா தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீ உன் பொண்ணை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவனும் வெற்றிகரமாக போயிடுவான். கிருஷ்ணனும் பலராமரும் கூட வந்து இவங்ககிட்ட சண்டை போட முடியாதபடியே அவங்களே வெற்றிகரமாக திருமணத்தை முடித்து கொண்டு போயிடுவான் பொண்ணை. தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2 சம்பவத்துலேயுமே உதாரணத்துக்கு தான் கல்மிஷம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சொன்னோம். ஆனால் இந்த குணமே கல்மிஷம்னு சொல்ல முடியாது. சத்தியத்தை சந்தேகப்படுற குணம் தான் கல்மிஷம்னு அர்த்தம். ஆக இதை நீங்கள் விரும்பி கேட்டதுனால, கல்மிஷம்னா என்னன்னு விரும்பி கேட்டதுனால இதை பற்றி இவ்வளோ யோசித்து பேச வேண்டியது வந்தது. மன அமைதி பெற்றவனும் ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் பிரம்மமாக ஆனவனும் கல்மிஷம் நீங்கியவனுமான இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்தடைகின்றது அப்படிங்கிறது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.